கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை தொடர்வதால் கப்பியறை பகுதியை வெள்ளம் சூழ்ந்தது. 4 வழிச்சாலை பணிக்காக நீர்நிலைகளின் மறுகால் ஓடைகள் மூடப்பட்டதால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். அந்த பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்படி ஒரு பாதிப்பு வந்ததுன்னா இந்த NHAI 4 வழி சாலை அமைச்சதுனால இந்த குளத்துடைய மறுகால் ஓடை எங்களுக்கு தடைப்பட்டது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2வது ஒரு பிரச்சனை, பக்கத்துல ஒரு வாய்க்கால் போயிட்டு இருக்குது. அந்த வாய்க்காலுக்கு தண்ணி போகக்கூடிய அளவுக்கு அமைக்காம 2 சின்ன பைப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணியை இந்த சைட்ல இருந்து அந்த சாலைக்கு அந்த பக்கம் கொண்டு போறதுக்கு 2 சிறு குழாய் மட்டும் வச்சிருக்கிறதுனால அந்த தண்ணி வாய்க்கால் வழியாக செல்ல முடியாம மறைஞ்சி பக்கத்துல உள்ள விளைநிலங்கள்ல போகுது. 3வது பிரச்சனை, இந்த ஆட்காட்டி குளம், பைத்தா குளம் அப்படிங்கிற 2 குளங்களுடைய மறுகால் ஓடைக்கு இவங்க இந்த சைட்ல இருந்து அந்த சைடு தண்ணியை கொண்டு விட்டுட்டாங்க. ஆனா அங்க தனியார் நிலங்களை அடைக்கிறதுனால நன்செய் நிலங்களை புன்செய் நிலங்களா மாற்றி அடைக்கிறாங்க. அடைக்கும் போது தண்ணீர் போக முடியல. இதனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள், விளைநிலங்கள் எல்லாமே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணியில மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இப்போதைக்கு சார் இந்த இது சாலை, மக்கள் நடந்து போகக்கூடிய சாலை, இது முழுவதுமா நிறைஞ்சிடுச்சு. இது குளம், அந்த சைடு இருக்கிறது வயல் நிலம், அந்த விளைநிலம். குளத்துக்கும் கரைக்கும் வித்தியாசம் தெரியாம சுற்றி குளம், விளைநிலங்கள் எல்லாமே தண்ணியில மூழ்கி இருக்கு. இப்ப இவங்க வீட்டுக்கு பின்னால போனீங்கன்னா கூட ஃபுல்லா வாழை மரங்கள், அப்படி வாழைத்தோப்புகள் இதெல்லாமே மூழ்கி இருக்கு. வீடு சார் இதுவரைக்கும் வீடுகளுக்குள்ள தண்ணி போகலன்னு நினைக்கிறேன். வீடுகளை சுற்றி தண்ணி இருக்கு. ஆனா இன்னும் 2 நாட்கள் இந்த மழை தொடர்ந்தால் கட்டாயமாக வீடுகளுக்குள்ள தண்ணி செல்லும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் ஆறுகள், குளங்களில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கோழிப்போர் வலை, கப்பியறை பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் அந்த பகுதியில் உள்ள 6 குளங்களில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 குளங்களில் இருந்து வெளியேறும் வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளிலும் விளைநிலங்களிலும் புகுந்து வருகிறது. இந்த நிலையில் கொல்லக்குடிவலை கிராம சாலையில் முழங்கால அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் கிராம மக்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். அதே போல் ரப்பர் தோட்டத்திலும் வெள்ளம் முழங்கால அளவுக்கு தேங்கியுள்ள நிலையில் அந்த பகுதியில் நடைபெற்று வரும் 4 சாலை பணிக்காக ஆறுகள், குளங்களின் மறுகால் ஓடையை மூடப்பட்டதால் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் புகுந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.